ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோகோனட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு கிச்சனில் ஒரு சூப்பராக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். காலிஃப்ளவர் சில்லி. இப்போது சில்லி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, காலிஃப்ளவரை வந்து சின்ன சின்ன பூவாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணணும். எப்படி சுத்தம் பண்ணணுன்னா, சுடுதண்ணியில் உப்பு போட்டு காலிஃப்ளவரையும் அதில் போட்டு ஒரு 5 minutes அப்படியே வச்சோம்னா அதில் இருக்கிற காலிஃப்ளவரில் எப்போவுமே சின்ன சின்ன புழு இதெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து போயிடும். ஸோ இப்போது வந்து தண்ணி வச்சு அதில் உப்பை ஆட் பண்ணியிருக்கு. அதிலே வந்து இந்த கட் பண்ணி வச்ச பூவையும் அதில் போட்டு ஒரு 5 minutes அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடுவோம். ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த பூ வந்து லைக் தண்ணி எக்ஸஸாக இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம இப்போது அதுக்கான மசாலாவை ரெடி பண்ணுவோம். மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 tablespoon கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கோம். 2 tablespoon வந்து அரிசி மாவு. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 tablespoon. அப்புறம் நார்மல் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 tablespoon ஆட் பண்ணியிருக்குது. கரம் மசாலா 1 tablespoon. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 tablespoon. சால்ட் 2 teaspoon. அப்புறம் ஹாஃப் லெமன், 2 tablespoon தயிர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் காஷ்மீரி சில்லி பவுடரே யூஸ் பண்ணலாம். அது வந்து காரம் கம்மியாக இருக்கும், பட் நல்ல கலர் கொடுக்கும். அது வந்து ஆப்டாக இருக்கும். எனக்கு வந்து கம்மியாக இருந்ததுனால நான் ஃபுல்லாக காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணல. கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லா பூவையும் வந்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஒயிட்டாக இல்லாத மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணிக்கோங்க. நல்லா கோட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அடுப்பில் எண்ணெய் வச்சு சூடாக இருக்குது. எண்ணெயில் நம்ம அந்த பூவை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ போடும்போது பூவை வந்து மொத்தமாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உதுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த மசாலாவும் ஆக்சுவலாக வந்து எண்ணெயில் விழாது. நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கனால நல்லா பைண்ட் பண்ணி மசாலா எண்ணெயில் விழாமல் அந்த பூலே நல்லா ஒட்டிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்லி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டியான சில்லி ரெடி. இப்போது உங்களுக்கு கிறிஸ்பியாக வர்றதுக்கும் மசாலா எல்லாம் கம்ப்ளீட்டாக கோட்டாக இருக்கிறதுக்கும் ஒரு டிப் என்னென்னா, மசாலா மிக்ஸ் பண்ணும்போது அது வாட்ரியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, வாட்ரியாகவும் இருக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து அரிசி மாவு வந்து அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, கடுகடுன்னு இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். If you like our channel, subscribe and share it with your friends as well. Thank you.